ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் ஹரி. சினிமா பஸ் அப்டேட்டில் அடுத்தது ஒரு லேட்டஸ்டான ஒரு தகவலுங்க. இப்போ கோலிவுட் வட்டாரத்தில், அதுவும் குறிப்பாக அந்த ட்ரேட் வட்டாரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு விஷயம் இன்னைக்கு காலையிலேருந்து காட்டுத்தீயை போல் ஒரு ரூமர்ஸ்னு கூட சொல்லலாம், நீங்கள் அப்படி கூட வச்சுங்க. ஒரு விஷயம் வந்து காட்டுத்தீயை போல் ரொம்ப வைரலாக ஸ்ப்ரெட்டாக இருக்குது. என்ன அப்படின்னு பார்க்கும்போது, ரஜினி சார் அடுத்தது இப்போ ஜெயிலில் செகண்ட் பார்ட்டை முடிச்சுட்டு உடனே பார்த்தீங்கன்னாக்கா சுந்தர்சி அவர்களோட இணைந்து ஒரு படம் பண்ண போகிறாரு அப்படின்ற மாதிரி இப்போ ஒரு தகவல் பரவின்னு இருக்குது. என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ அடுத்த படம், அதாவது ரஜினி சார் அடுத்து பண்ண வேண்டிய படம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். கமல்ஹாசன் கூட இணைந்து ஒரு படம் பண்ண போகிறாரு. லோகேஷ் கனகராஜ் உட்பட பல இயக்குநர்கிட்ட பேசினிருக்காங்க. ஸோ அந்த படம் ப்ராஜெக்ட் வந்து ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ரஜினி சார் ஒரு சின்ன ஒரு ஷார்ட் கமர்ஷியல் மூவி பண்ணிடலாம், ரொம்ப சின்ன பட்ஜெட்டில் ஒரு கம்மியான டேட்ஸ்லேயே, அதாவது கால் ஷீட்டில் ஒரு 50லேருந்து 60 நாட்குள்ள படத்தை முடிக்கிற மாதிரி ஒரு இயக்குநரை தேடினுக்காரு. அப்படி பார்க்கும்போது இன்றைக்கி தேதிக்கு கரண்ட் ட்ரெண்டில் கமர்ஷியலில் பக்காவாக எடுக்கக்கூடிய இயக்குநரில் சுந்தர்சி அவர்கள் முன்னணியில் இருக்கார். ஸோ அவர்கிட்ட வந்து கதை கேட்டிருக்கிறதாகவும் சுந்தர்சியை வந்து ரஜினி சாருக்கு ஒரு படம் பண்ணுவார் விரைவில் அப்படின்ற மாதிரி இப்போ ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப வைரலாக பண்ணுங்க. அருணாச்சலம்க்கு பிறகு சுந்தர்சியும் ரஜினி சாரும் ஒன்றா சேர்ந்து ஒரு படம் பண்ணாங்கன்னா அது கமர்ஷியலி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சக்ஸஸ்ஃபுல் மூவியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ட்ரேட் வாட்டரில் பேசியிருக்காங்க. ஆனால் அதே சமயம் இன்னொன்று ஒரு நியூஸ் ஸ்ப்ரெட் எனக்கு, இப்போ ரஜினி கமல் 2 பேரும் சேர்ந்து ஒரு படம் பண்ண போகிறாங்க. அது லோகேஷ் கனகராஜ் தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக இருக்குது அவங்க 2 பேருக்குமே. ஆனால் லோகேஷ் கனகராஜ் வந்து அதிக சம்பளம் கேட்குறதோடைய காரணத்தினால அவங்க வந்து இப்போ வேற ஒரு சாய்ஸ், ஆல்டர்னேட்டிவ் சாய்ஸ் வந்து இந்த படத்தை வந்து யார் எடுக்கலாம், யாரை வச்சு இந்த படத்தை இயக்க வைக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கும் போது, கமல் சார் வச்சு அன்பேசியம் கொடுத்த இயக்குனரும், அதேமாதிரி ரஜினி சார் வச்சு அருணாச்சலம் போல் ஒரு மெகா ஹிட் படம் கொடுத்த இயக்குனரும் பார்த்தீங்கன்னா சுந்தர்சி அவர்கள் 2 பேரோட சாய்ஸாக இருக்குது. அநேகமாக லோகேஷ் கனகராஜ் வந்து அவருடைய சம்பளத்தை குறைக்கல, இல்லை அவருடைய கதை பார்க்கும்போது அவருடைய ஸ்டோரி லைன் பெருசாக இவங்களுக்கு திருப்திகரமாக இல்லைன்ற பட்சத்தில் சுந்தர்சியை நாடி இவங்க 2 பேரும் போவாங்க. ரஜினி சார் கமல் சார் 2 பேரும் சேர்ந்து இணைந்து ஒரு படம் பண்ண போகிறது வந்து கன்ஃபார்மு. ஆனால் இயக்குனர் வந்து லோகேஷ் கனகராஜ் இல்லாத பட்சத்தில் அது வந்து சுந்தர்சியாக தான் இருக்கும். அதற்கு தான் சுந்தர்சிகிட்ட பேசினிருக்காங்க அப்படின்ற மாதிரி தகவலும் வருது. இது 2த்துல எது உண்மைன்றதை நான் உங்கள்கிட்ட விட்டுறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கீழே சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.